கழகத் தலைவர் தளபதி, மின்வாரிய ஊழியர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கியவர் தளபதி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி, பென்ஷன் திட்டத்தை தந்த தளபதி, கொடைவள்ளல் தளபதி, தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தளபதி. ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து இனிப்பு வழங்கிய மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம். தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களையும் வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார். இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை வரவேற்று மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் LPF சார்பில் திட்ட தலைவர் A. ரவிச்சந்திரன், திட்ட செயலாளர் C. சக்திவேல், திட்ட பொருளாளர் இரா வெங்கடேஷ், சிறப்பு தலைவர் முருகன், தருமபுரி கோட்ட தலைவர் ரகுமாணிக்கம், அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் திட்ட செயலாளர் மாதேஷ் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை கொண்டாடினர். மேலும் இத்திட்டத்தை அறிவித்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். தமிழக அரசு நீண்ட நாள் கோரிக்கை 22 ஆண்டுகளாக புதிய பென்ஷனை ரத்து பண்ணிட்டு பழைய பென்ஷனை தமிழக அரசு இந்த அறிவிச்சிருக்காங்க. 2 கோடி மக்கள் ஊழியர்களுக்கு மிக வாழ்வாதாரம் உயிராதாரம் கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் மற்றும் துணை முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறதும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பிலிருந்து போராடிய அனைவருக்கும் நன்றி. இதில் கூட்டுக்குழு இந்த திருவண்ணாமலை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை வேளாளருக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் நிதி அமைச்சருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மின்கழக தொழிலாளர் மன்ற தருமபுரி திட்ட சார்பாக அனைத்து பணியாளருக்கும் மகிழ்ச்சியாக தெரிவித்து நன்றியும் தெரிவித்துள்ளது. இந்த மகிழ்ச்சியை கொண்டாடாத ஸ்வீட் வழங்கி ஆணை வெடிகள் வெடித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகிறது. மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க சார்பாக அனைத்து பணியாளர்கள்